பொதுவா மேஷம்ல பிறந்தாலே ஒரு குணம் இருக்குல்லங்க. அது என்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். மேக்கப்பே இல்லாமல் அழகாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் மேஷ ராசியா அப்படின்னு சொல்லி கேட்டலாம். நல்ல உடம்பு கட்டுமஸ்தாக இருக்கும். வித்தவுட் ஜிம்முக்கே போகாமல் உடம்பு நல்லா இருந்தால் அது வந்து மேஷம். ஏன்னா அது படைத்தளபதியோட வீடு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளால் அந்த பிஸ்னஸை பார்க்க முடியல, ஆனால் நம்ம இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஆள் நமக்கு தேவைன்னா ஒரு 80% மேஷ ராசியில் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னா கூட பிறந்தவங்க ஒரு 3 சிஸ்டர் 4 சிஸ்டர், அந்த இடத்துல அவர் ஒரே பையனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது அவரை ரொம்ப செல்லமாக ஒரு தாய் மாதிரி ஒரு 4-5 தாய் சேர்ந்து வளர்த்தா எப்படியோ அது போல் உயரதிகாரிகளோட செல்ல பிள்ளைகள் தான் மேஷராசிக்காரங்க. நிறைய இடத்துல மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் அந்த பதவிகள் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டிருப்பாங்க அவங்க. ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான் மேஷத்துக்கு அடுத்து எதிரியாகிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் தான் மேஷம். இன்னொன்று மேஷத்துடைய ட்ராபேக் என்னென்னா, பக்தி பிளஸ் நேர்லவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இடதவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேஷராசியோட பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பேச போகிறோம். பொதுவாக மேஷம்ல பிறந்தாலே ஒரு குணம் இருக்குல்லங்க. அது என்ன குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். குணம் அப்படிங்கிறத விட மேஷங்கிறவங்க நேச்சர் பியூட்டி, நோ மேக்கப், அழகாக இருக்கவங்க மேஷம். மேக்கப்பே இல்லாமல் அழகாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் மேஷ ராசியா அப்படின்னு சொல்லி கேட்டலாம். சரிங்களா? நல்ல உடம்பு கட்டுமஸ்தாக இருக்கும். வித்தவுட் ஜிம்முக்கே போகாமல் உடம்பு நல்லா இருந்தால் அது வந்து மேஷம். ஏன்னா அது படைத்தளபதியோட வீடு. படைத்தளபதி எப்படி இருப்பார்? நல்ல ஆளுமை, ஆற்றல் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளால் அந்த பிஸ்னஸை பார்க்க முடியல, ஆனால் நம்ம இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஆள் நமக்கு தேவைன்னா ஒரு மேஷ ராசியை அங்கே வைக்கலாம். யார் ஓனர், நீங்களா நானான்னு தெரியாத அளவுக்கு டெடிகேட்டிவாக இருக்கிறது மேஷம். மேஷத்தோட பொது பண்பு என்ன, மேஷத்தோட குணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆற்றல் என்ற அறிவை நம்ம யாருக்கு பாத்தியப்பட்டிருக்கோமோ, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து என்னை ஒரு ஸ்டாஃபாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக என்னோட 100% கொடுக்குறது மேஷம். அதற்காக அது ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்காது. அதுதான் மேஷம். ஓகேங்களா? என்னுடைய 100% நான் உங்களுக்கு தந்தால் அது மேஷம். அதிகமாக பயன்படுத்தப்படுபவர்கள் மேஷம். 12 ராசியில் பிறரால் அதிகம் பயன்படுத்தப்படுபவர்கள் மேஷம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பாக்கியம் இருக்கும். பிறப்பிலே இந்த விஷயத்தில் பாக்கியப்பட்டவங்க, இல்லை வளர வளர இந்த விஷயம் அவங்களுக்கு பாக்கியமாக அமையும் அப்படின்னா அது எதுவாக இருக்குங்க மேம்? மேஷராசிக்காரவங்க அதிக சிஸ்டர்ஸோடு இருப்பாங்க சார். மோஸ்ட்லி ஒரு 80% மேஷராசியில் ஒரு பையன் இருக்கார் அப்படின்னா கூட பிறந்தவங்க ஒரு 3 சிஸ்டர் 4 சிஸ்டர், அந்த இடத்துல அவர் ஒரே பையனாக இருப்பார். அப்படி இருக்கும்போது அவரை ரொம்ப செல்லமாக ஒரு தாய் மாதிரி ஒரு 4-5 தாய் சேர்ந்து வளர்த்தா எப்படியோ அது போல். இல்லை நான் ஒரு ஒத்த பிள்ளையாக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்க, நண்பர்கள் அப்படின்னு சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஏன் அப்படின்னா மேஷம் ஆடு தனியாக இருக்குமா? ஆடு எப்படி கூட்டமாக இருக்கும்? அதுபோல் மேஷத்தை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. இன்னொன்று, ஆடு என்ன சொல்லும், ஆடு என்ன செய்யும்? நம்ம யார் வளர்க்குறோமோ நம்ம சொல்கிறது செய்யும். சரிங்களா? அதுதான் ஆட்டோட குணம். அதுபோல் மேஷம் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிமையாக போகிறது தான் மேஷம். சரிங்களா? இதெல்லாம் மேஷத்தோட ஒரு தனித்துவம்னு சொல்லலாம். இன்னொன்று, நல்ல அறிவாளிகள், நல்ல அப்சர்வர். நான் பேசுகிறேன்னா அதை நல்லா உள்வாங்கிப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து தனியாக இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கோன்னு அப்சர்வ் பண்ணுறது மேஷம். அதுலேயும் அஸ்வினி. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ராசிலையும் மேஷம்னா மேஷத்தில் 3 விதமான ஆட்களை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ராசிலையும் 3 விதமான கிரகங்களுடைய ஆளுமை இருக்குது. அதில் அஸ்வினி வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணும், அதிகம் பேசாது, எவ்வளோ பேசினாலும் கேட்டுட்ருக்கும் அஸ்வினி. பரணிங்கிறது எல்லாராலையும் விரும்பப்படும் பரணியுடைய பேச்சே தனித்துவமாக இருக்கும். அவங்க பேசினாங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்க. கார்த்திகை வந்து ஒரு 4 பேரை மெயின்டைன் பண்ணணும், நிர்வாக திறமையான ஆள் வேணும், ஒரு டூர் போகிறீங்க, அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றப்ப மேஷம் கார்த்திகை அந்த இடத்துல நல்லா ரோல் இருக்கும். இந்த மாதிரி 3 குணங்களுக்கு மேஷத்துக்கு பாத்தியம் இருக்குங்க. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குறை இருக்கும். இந்த ராசியில் பிறந்தால் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு குறையோடு தான் அவங்க இருப்பாங்க லைஃப் லாங் அப்படின்னா அது என்னங்க மேம்? மேஷத்துக்கு முன்கோபம் அதிகம். அந்த கோபத்தை டப்புன்னு வெளிப்படுத்தவும் மாட்டாங்க, ரொம்ப உள்ளே வச்சுப்பாங்க. உள்ளே வச்சு அந்த கோபம் ஒரு காலத்தில் வேறு மாதிரி பிளாஸ்ட் ஆகும். சரிங்களா? உடனே வெளிப்படுத்துறது கார்த்திகை. அதில் மேஷத்தில் கார்த்திகை கோபம் வந்தால் டப்புன்னு அடிச்சிட்டு தான் பேசும், அது கார்த்திகை. ஆனால் அஸ்வினி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கன்னிங், அதாவது உள்ளே இருக்க அவங்க கன்னிங்னு சொல்ல வரல, இருக்க அந்த குரோதம் வன்மமாக மாறி பழி உணர்ச்சி அது மாதிரி வர்றதெல்லாம் மேஷம். இது வந்து மைனஸ். யார்கிட்ட பேசணுமோ அதை ஓப்பனாக, இதே பரணி வந்து ஓப்பனாக பேசிடும். சரிங்களா? மேஷத்தையே இது 3ஆக பிரிக்கலாம். அதை வந்து ஓப்பனாக பேசி வெளியே கொண்டு வராதது மேஷம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு எட்ஜுக்கு போயிடுவாங்க. அதாவது போகிற தூரம் தெரியும், திரும்ப எப்படி வரதுன்னு தெரியாது.
அது மாதிரி ஓடிட்டே இருக்கும் மேஷம். போய் இப்போ ஆடு என்ன பண்ணும், ஒரு மலையில் ஏறி போய் நின்று இறங்கி வர தெரியாமல் கத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் மேஷம். போகும்போது ஆர்வமாக ஒரு படை தளபதி எப்படி ஒரு ஆர்வமாக போவார், தன்னுடைய படையை லீட் பண்ணிவிட்டு எப்படி போவார், திரும்பி வர்றோமோ வரலையோ ஆனால் அதை போய் அச்சீவ் பண்ணணும்னு போவார். நான் மலை உச்சிக்கு ஏறணும் அப்படின்னா மலை உச்சிக்கு ஏறி ஆகணும், திரும்ப நான் எப்படி வருவேன் அப்படிங்கிறது யோசிக்காது, பின்புத்தி கிடையாது. அதுதான் வந்து மேஷத்தோட பெரிய ட்ராபேக். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்? தொழில் ரீதியாக அவங்களுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கும்? எந்த துறையில் அவங்க தொழில் செஞ்சாங்கன்னா லாபமே அதிகமாக இருக்குங்க? பொதுவாக தொழில்காரகன் சனி, லக்னத்தில் நீச சனி, சரிங்களா? ஸோ மேஷம் வந்து ஒரு குவாலிட்டியான தொழில் தான் பண்ணணும். சனி வந்து லக்னத்தில் நீசம் ஆயிட்டார் அப்படிங்கும்போது சனியுடைய தொழில்கள், காரக தொழில்களை எடுக்கக்கூடாது. அதாவது சனியுடைய தொழில்கள்னால் வேர்வை சிந்தி உழைக்கிறது. மேஷம் ஆல்சோ வேர்வை சிந்தும், ஆனால் கொஞ்சம் அடிமட்ட கடைநிலை ஊழியராக மேஷம் வந்து ஒரு தொழிலை எடுத்துச்சுன்னா அந்த இடத்துல மேஷத்துக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. ஏன்னா 10, 11 பாவகாதிபதி லக்னத்தில் நீசமாயிடுறாரு. என்ன மாதிரி தொழில்னா வெளிநாட்டு தொடர்புகள் வச்சுக்கலாம், கமிஷன் பிஸ்னஸ் வச்சுக்கலாம். பாக்யாதிபதி விரையாதிபதி ரெண்டுமே குருவாக வரனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெளிநாடு. இல்லை நான் வெளிநாட்டுக்கு போக முடியலை அப்படின்னா மேஷத்துக்கு உயிரினங்கள் ரொம்ப பிடிக்கும். 2ஆம் இடம், 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். உயிரினம்னா ஆடு மாடு கோழி வளர்க்குறேன், ஒரு பண்ணை வைக்கிறேன், விவசாயம் பண்ணுறேன்னா அது மேஷம். அங்கே வந்து அவங்களுக்கு இன்கமும் உண்டு, சரிங்களா? இன்னொன்று சந்திரனும் ஒரு பணம் கொடுக்குற இடத்துல இருக்க மாட்டார். ஆனால் சுக்கிரன் இருக்கும்போது விவசாயத்துலேயும் நம்ம பிரித்து பார்க்கணும். பயிரிடக்கூடாது, ஆடு மாடு கோழி உயிரினம். கமிஷன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று 100 பேரை வச்சு வேலை வாங்குகிற ஃபேக்டரிஸ் நல்லாயிருக்கும். ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுறேன், எல்லாமே சுக்கிரனுடைய காரகங்கள் பணம் தரும், சரிங்களா? பணம் தரக்கூடிய இடத்துல சுக்கிரனுங்கும் போது ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரி ஷாப்பு. ஒரு வீதியில் நம்ம போகும்போது எந்தெந்த கடைகளெல்லாம் திரும்பி பார்ப்போம்? நகைக்கடை இருந்தால் பார்ப்போம், ஜவுளி கடை இருந்தால் பார்ப்போம், ஸ்வீட் ஸ்டால் இருந்தால் பார்ப்போம். திரும்பி பார்க்கக்கூடிய கடைகளை மேஷம் பண்ணணும். திரும்பக்கூடாது. இப்போ ஒரு கசாப்பு கடை இருக்குது, சிக்கன் ஸ்டாலை நம்ம திரும்பி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். அது மேஷம் பண்ணால் ஃபெயிலியர் ஆகிடுது. நிறைய அனுபவத்துலேயும் பார்க்க முடியுது. 80% மேஷம் வந்து நீட்டாக ஒரு ஹை குவாலிட்டியாக. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன். அப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து ட்ரெஸ் பண்ணாலும் நடந்து போகும்போது ஒரு 4 பேர் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்கள திரும்பி பார்ப்போம் இல்லையா? அது மாதிரியான பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா மேஷத்துக்கு முதல் தர வருமானம் சார். மற்ற பிஸ்னஸ்களில் சிரமப்படுவாங்க. இன்னொன்று பிஸ்னஸ்னு மேஷத்துக்கு பார்த்தோன்னா முதல் தொழில் விரயம் தான். 3 தொழில் விரயமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை. ஏன்னா 6, 3 தொடர்பு புதன். அப்படி இருக்கும்போது 3 இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க. ஒன்று பிஸ்னஸ் டைப் ஆஃப் பிஸ்னஸ், 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். இல்லைனா பிஸ்னஸ் பிளேசஸ் 3 இடத்துல மாறி இருப்பாங்க. வேலையில் இருக்கேன் அப்படின்னாலும் 3 பிளேஸ் மாறி இருப்பீங்க. இது ஒரு 80% ஒத்து வரும். மேஷத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் 3 இடத்துல பார்த்தீங்களா, எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஷ ராசிக்கு வந்து ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலையில் அவங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பாங்க, வேலை எப்படி இருக்கும், அவங்கள அது எந்த துறை சார்ந்து வேலை தேர்ந்தெடுத்தால் லைஃப்பில் எல்லாமே க்ரோத்தாகவே இருக்கும் மேம்? மேஷத்துக்கு 5 பலம், 5 உயரதிகாரி. உயரதிகாரிகளோட செல்லப்பிள்ளைகள் தான் மேஷராசிக்காரங்க. நிறைய இடத்துல மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் அந்த பதவிகள் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அவங்க சும்மா கிடைக்காது. அதுக்கு உண்டான எஃபர்ட் போட்டு மேலே வர்றது மேஷம். வேலையில் மேஷத்தோட அப்பா டாக்டராக இருந்தால் பிள்ளை டாக்டராக இருக்கிறது ஒரு 70% வருது. டீச்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ஏன்னா தந்தை டீச்சர். மேஷத்தோட தந்தை பாருங்கள், ஒரு 90% ஆசிரியர்கள் இருப்பாங்க. அதே ஆசிரியருக்கு உண்டான குணம் மகனுக்கு வந்துடுது. ஸோ அவங்க அந்த டீச்சிங் துறையில் ஜொலிக்கிறாங்க. அதிக போலீஸ், மிலிட்ரி, இராணுவத்துறையில் நிறையா இருக்காங்க. சுக்கிரன், சந்திரன் 2 ரன். அப்படி இருக்கும்போது இராணுவத்தில் வேலையில் அதிக மேஷம் இருக்குது சார், நல்லாயிருக்கு. கமிஷன் பிஸ்னஸ் மேஷத்துக்கு நல்லாயிருக்கும். இட புரோக்கர் பண்ணுறேன், டாக்குமெண்ட் ரிலேட்டடாக பண்ணுறேன், பத்திர எழுத்தகம் வைக்கிறேன், அதெல்லாம் மேஷத்துக்கு சூப்பராக வரும். வீடு, மனை, வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே பண்ணலாம். ஏன்னா சூரியன் லக்னத்தில் பலமாயிட்டார், உச்சமாயிட்டார். 5 அதிபதி லக்னத்தில் உட்காரும்போது வீடு, மனை, வாகனம் கண்டிப்பாக செட் ஆகி வரும். அதற்கு உண்டான பேஸும் அவங்கள்ட்ட இருக்கும், அறிவும் இருக்கும். கட்டிட பொறியாளர்கள் மேஷராசிக்காரவங்க கட்டிட பொறியாளர்கள் ஆனாங்கன்னா நல்லா யூனிக்காக டிசைன் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு கட்டடம் மட்டும்தான் கட்ட தெரியும், இன்டீரியர் தெரியாதுன்னு சொல்கிறது மேஷம் கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்துருச்சு அப்படின்னா நான் பில்டிங் கட்டுவேன், இன்டீரியர் பண்ணுவேன், எல்லாமே பண்ணி கொடுப்பேன், ஃப்ரண்ட் டு எண்டு வரை எல்லாமே நான் தான் அப்படின்னு அது உள்ளே போய் இன்டெப்த்தாக அதோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு பண்ணுறவங்க டெடிகேஷன் மேஷம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? அவங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் அமைஞ்சாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் மேம்? பொதுவாக லைஃப் பார்ட்னர் மேஷத்துக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே நமக்கு அப்படியே எதிர்மறையான குணங்கள் கொண்டவங்க தான் அமைவாங்க. ஜோதிட ரீதியாகவும் அதுதான் உண்மை. ஒரு ராசிக்கு 7ஆம் ராசி தான் துணைவி. அப்படி இருக்கும்போது மேஷத்துக்கு 7 சுக்கிரன், அப்படியே எதிர்மறை குணங்கள் கொண்டவங்க. மேஷம் பேசவே மாட்டாங்க,
மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மனைவி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, காதலிப்பாங்க. அதாவது மேஷத்துக்கு காதலிக்க தெரியும், ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. நான் எக்ஸ்பிரசிவ் தான் மேஷம். இப்போ ஒரு படைத்தளபதி என்ன பண்ணுவார், வீட்டில் உட்காந்து காதலிச்சிட்டே இருக்க மாட்டார்ல. ஆனால் ஒரு ராஜாவுடைய மனைவி ராணி, தளபதியோட மனைவி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அலங்காரம் பண்ணணும், கணவர் தான் அவங்களுக்கு உலகம். அப்படி ஒரு மனைவி தான் அமைவாங்க. ஒரு 40-45க்கு மேலேயும் வேலைக்கு போகிறவங்க, அதாவது திருமணமாகி 40 வயசு வரை வேலைக்கு போகலாம், அதுக்கப்புறம் என் மனைவி வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிற மேஷம்லாம் இருக்குது. இறுதி காலத்தில் மேஷத்தோட இறப்பு வந்து மனைவி இல்லாமல் இருக்கிறது இல்லை சார். ஒரு 95% மனைவி நல்லா கணவரை பார்த்து அனுப்புறது தான் மேஷம். அந்த பிராப்தம் மேஷத்துக்கு 100% உண்டு. மனைவியால் வருமானமும் உண்டு. இன்னொன்று, வாழ்க்கை துணையோட தாய் தந்தை, மைத்துனர்கள்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையோட சகோதரர்களால் பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறது மேஷம். திருமணமாய் உடனே நல்லாயிருக்கும், மனைவி மூலியமாக இன்கம் எல்லாம் வரும், கொடுத்ததுக்கு டபுளாக இழக்கிறது மேஷம். சரிங்களா? ஒரு 10,000 நம்ம வாங்குகிறோம், ஏதோ அவங்க விருப்பப்பட்டு தராங்கன்னா திரும்ப 1,00,000 கொடுக்குறது மேஷம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதாவது மாமனார் மாமியார் மைத்துனர்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அடி வாங்குறது மேஷத்துக்கு தான். இது ஒரு ட்ராபேக். அப்புறம் மூத்த சிப்ளிங், இளைய சிப்ளிங், திருமணம் முன்னாடி வர ஒரு தங்கச்சி, மேஷத்துக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி வர அப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கை நம்ம பார்க்கவும் முடியாது. அதே ஒரு அந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போகவும் அப்படியே 100% ரிவர்ஸாக மாறுறது மேஷத்துக்கு தான். மூத்த சிப்ளிங்கால் ஓரளவு மேஷத்துக்கு பண வரவு தன வரவு உண்டு. அதே நேரத்தில் மனக்கசப்பும் உண்டு சிப்ளிங்ஸால். மேஷராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? அவங்களுக்கு எந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும்? குழந்தைகள் எந்த வயதில் பிறக்கிற வாய்ப்புகள் இருக்குங்க மேம்? குழந்தை பிறந்த பின் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க மேம்? மேஷத்துக்கும் குழந்தைக்கும் ஒரு கஷ்டமே கொடுக்காதுங்க. ஏன்னா 5க்குரியவன் சூரியன், ஆத்மகாரங்கள் லக்னத்தில் 5 குழந்தை, 5 யோகம், பூர்வ புண்ணியம் எல்லாமே. அந்த 5 குழந்தைங்கிற இடம் லக்னத்தில் வந்து உட்காரும்போது குழந்தை வந்து மேஷத்தை ரொம்ப லவ் பண்ணும். மேஷமும் பிள்ளையை ரொம்ப பிள்ளை பாசம் உடையவர்கள் மேஷம்தான். நிறைய மேஷராசிக்காரவங்களுக்கு பெண் பிள்ளைகள் இல்லைன்னா முதல் பிள்ளை பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆண் பிள்ளையாக பிறந்தால் பிறந்து இறக்குறது நிறையா பார்க்குறேன். 8 மந்த்ஸில் அந்த டியூப்லேருந்து எடுத்துட்டோம். மேஷத்துக்கு முதல் ஆண் பிள்ளை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இல்லை பிறந்துடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் தந்தை மேலே பாசமாக, தந்தை தாய் மேலே பாசமாக அந்த குழந்தைக்கு பொருளாதார உதவிகள் பண்ணிடுது, பிரிவினையை கொடுத்துருது. அது ஏதோ படிப்புக்கு இல்லை வேலைக்கு இல்லை திருமணமாய் பிரிவினை. ஆண் பிள்ளை, பெண் பிள்ளையாக இருந்தால் அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உயர்வும், ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளையை பெற்ற மேஷராசிக்காரர்கள் நல்ல தொழிலதிபர் ஆயிருக்காங்க. 2வது குழந்தை 3வது குழந்தை மேஷத்துக்கு 95% ஆண் வாரிசு உண்டு. பெண் குழந்தைகளோட நிற்கிறது கிடையாது யாரோ. அது ஒரு சில கிரக சேர்க்கைகளால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஆண் வாரிசு. மேஷத்துக்கு தடை 100% கூட நம்ம சொல்லலாம். 99% ஆண் வாரிசு. 2வது பிள்ளை 3வது பிள்ளை 4 பெண் பிள்ளை பிறந்த பிறகும் ஆண் பிள்ளை உண்டு. பிராப்தம் உண்டு மேஷத்துக்கு. கண்டிப்பாக மேம். மேஷராசினியர்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அது எந்த மாதிரி எதிரிகளாக இருக்கலாம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராசியில் இந்த ராசி இவங்களுக்கு எதிராசியாக இருக்கலாம், இல்லை இப்படிப்பட்ட உறவுகள் அவங்களுக்கு பிரச்சனையை தரும், சொந்தத்திலேயோ இல்லை பழக்க வழக்கத்திலேயோ, அப்படின்னா யார் எதிரிகள் மேம்? மேஷத்துக்கு வந்து எதிரின்னு சொல்கிற இடம் 6ஆம் இடம் சார். 6 புதன். புதன் நண்பரை குறிக்கிறது தான் புதன். ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவங்க தான் மேஷத்துக்கு அடுத்து எதிரி ஆகுறாங்க. இன்னொன்று, மேஷத்துக்கு எதிரி வெளியே இருந்து வர வேணாம். ஏன்னா 1க்குரியவன் 8க்குரியவன் ரெண்டுமே செவ்வாய். சரிங்களா? 1ஆம் இடம் பிறப்புன்னு சொல்கிறவங்க செவ்வாய், இறப்புன்னு சொல்கிறவங்க செவ்வாய். நமக்கு நாமே எதிரி. நம்மளே போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளே பேசிட்டு எதிரிகளை சம்பாதிச்சுட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் தான் மேஷம். இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப் மாறிட்டே இருக்குது மேஷம். 3 மாற்றம். புதன் நட்புக்கானவன், 6 கூடையவனாக வரான். 6ங்கிறது வம்பு வழக்கு. நண்பனுக்குரிய காரக கிரகம் புதன் 6ஆம் அதிபதியாக வரும்போது நட்புகள் எதிரியாகிறது அதிகமாக மேஷத்துக்கு. ஒரு ஊர் தலைவர் இருக்கார், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர் தலைவர் எடுத்துக்கிட்டோன்னா சொந்த காசை போட்டு ஊருக்காக செலவு பண்ணுவார். ஆனால் அந்த ஊர் மக்களே எதிரியாக வந்து நிற்கும் அந்த மேஷத்துக்கு. அப்பாவியாக இருப்பாங்க. அதுவும் அஸ்வினியாக இருக்கவங்க சொந்த காசை போட்டு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஊர் மக்களே வந்து எதிரியாக, நீங்கள் நிறையா ஊர் தலைவர்கள் பார்க்கலாம். சின்ன ஊர் தலைவர்கள், பிரசிடென்ட்ஸ் வந்து அஸ்வினி மேஷம் இருப்பாங்க. சரிங்களா? பெரிய பதவிக்கு போகாட்டியும் ஒரு சின்ன அரசியல் ரீதியான தொடர்பு அஸ்வினிக்கு இருக்கும். இன்னொன்று, அரசியல்வாதிகளுக்கு அட்வைசர்ஸ் மேஷம் தான். சூர்யா படத்தில் ஒருத்தவங்க வானதின்னு வருவாங்கல்ல, அந்த ரோல் வந்து மேஷம் அஸ்வினி தான். அரசியல்வாதிக்கு பேக் போனாக இருக்கிறது மேஷம் தான். அவங்க வந்து வெளியே, அதாவது அரசியல் நடத்துகிறதே IAS ஆஃபீஸர்ஸ் தான். அது சொல்லிக் கொடுக்குறாங்களே சிஎம் மற்ற மினிஸ்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க மேஷம் அஸ்வினி. சரிங்களா? அப்போ வந்து யாருக்கு நன்மை செய்கிறாங்களோ அவங்களே எதிரியாகிறது தான் மேஷத்துக்கு. மேக்ஸிமம் நண்பர்கள்கிட்ட கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று, மேஷத்துடைய ட்ராபேக் என்னென்னா, தன்னுடைய திட்டங்கள் கரெக்டாக திட்டம் வகுத்துருவாங்க. ஏன்னா திட்டத்திற்குரிய சூரியன் லக்னத்தில் இருக்கார். திட்டத்தை கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுவாங்க. தெரிஞ்சே கொடுப்பாங்க. அவங்க எந்த ஒரு
எஃபர்ட்டும் போடாமல் அந்த திட்டத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ஸோ மேஷம் வந்து பயன்படுத்தப்படும். அதுலேயும் அஸ்வினி ரொம்ப யூஸபிள். மேஷராசி நேயர்களுக்கு வந்தாங்க மேம், பொதுவாகவே வந்து பண சேர்க்கை, பண வரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருக்க போகுது. அதற்கு அதிகப்படுத்துவதற்கு அவங்க இப்படி என்ன செய்யணுங்க மேம்? மேஷத்துக்கு பண வரவு அதிகரிக்கணும்னா 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லலாம். சுக்கிரன் வீடு, வாகனம், அதெல்லாம் சுக்கிரன். வண்டியை வந்து கழுவி நீட்டாக வச்சுக்கிட்டா மேஷத்துக்கு பணம் அப்சர்வ் ஆகும். மழை தண்ணி இருக்கு இல்லையா, மழை தண்ணி சுக்கிரன். மழை தண்ணி வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். நிலவாசப்படியில் மழை தண்ணியை தடைக்கிறது, மாப்பு போடும்போது மழை தண்ணி போட்டு நேச்சராகவே மழைநீர் பரிகாரம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பெரிய டெப்த்தான விஷயம். மழை தண்ணி வீட்டில் இருக்க 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 மேஷத்துக்கு உயர்வு. மழை தண்ணியை ஒரு தீர்த்தமாக நினச்சி, கங்கா தீர்த்தமாக நினச்சி பயன்படுத்தணும். வீடு வாசனையாக இருக்கணும் சார். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், ரொம்ப நம்ம இங்கெல்லாம் அலைய வேணாம். சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி எடுத்துகிட்டு அதில் 2 ஏலக்காய் 3 கிராம்பு வச்சு வீடு ஃபுல்லாக மனம் வர மாதிரி இருந்தால் உள்ளே இருக்க பீடையெல்லாம் வெளியே போயிடும். இன்னொன்று மணி அப்சர்வ் பண்ணும். இதுவே போதும், சிம்பிள் பரிகாரம். நம்ம ஒன்றும் எடுப்பெடுத்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒரு 30 நாள் மேஷம் வந்து ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது வேறு மாதிரியான ஒரு எஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக மேம். மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு கோயில் கொடுக்கலாம், இல்லை ஒரு கடவுள் வழிபாடு. ஸோ இதை வந்து மேஷத்தில் பிறந்தவங்க தொடர்ச்சியாக பண்ணுற பட்சத்தில் அவங்க லைஃப்பில் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க மேம்? மேஷத்துக்கு கர்மா கழியணும், இல்லை லக்கு வேணும் அப்படின்னா திருவண்ணாமலை போகிறது ரொம்ப சிறப்பு. ஒரு தடவையாவது கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்பு. சிவனை மிஞ்சி யாரும் இல்லை. சிவன் கோயிலுக்கு இல்லை என்னால் போக முடியலை, நான் கிளம்புறேன் முடியலை, இல்லை என்கிட்ட வசதி இல்லை, உடல் சுகம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலே ஓகே. மன்னர்கள் கட்டின கோயில், பிரபஞ்ச சக்தியை அப்சர்வ் பண்ணுற பழைய கோயில் தான், சரிங்களா? பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கிற சக்தி கூட வேறு எங்கேயும் இருக்காது. ஈவினிங் பொழுதில் போய் பிரகாரத்தை சுற்றி வரும்போது நம்மளுடைய கர்மா கழியும். இரவு பொழுதுல பிரகாரத்தை சுற்றி வரும்போது மோட்சம் கிடைக்கும். இது 2ஐயும் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சரியாக இருக்கும். மேஷராசிக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்னத்தில் சனி நீசம். சனியே நீசமாகிறார் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் சரியாக வழிபாடை பண்ணலை. அப்படிங்கிற போது நமக்கு ஒரு சில தடங்கல்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதோ திரும்ப வரும்போதோ கண்டிப்பாக மேஷராசி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்தை ரொம்ப விரும்புகிறவங்க மேஷராசி தான். போக விடாது, போயிட்டு வரும்போது தடங்கல்களை கொடுக்கும். ஸோ குலதெய்வ வழிபாடு கரெக்டாக பண்ண சொல்லுங்கள். மேஷராசிக்கு லக்கு. மேஷராசியோட பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத விலாவரையும் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பாயிண்டில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி, வணக்கம்.